வாழ்க்கையில எப்போதாவது தான் நல்ல சந்தர்ப்பம் வரும். வாய்க்கும் சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்க. அது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் பொழுது திறங்க. இந்த கருத்தை மையமா வச்சு நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். ஒரு இசை நிகழ்ச்சி நல்லா பிரம்மாண்டமா ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்க. டிக்கெட் புக்கிங் முடிஞ்சு பார்வையாளர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அரங்கம் நிரம்பியது. அந்த இசை நிகழ்ச்சியில பாடும் மெயின் சிங்கருக்கு ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல அட்மிட் ஆயிட்டாரு. பாடுவதற்கு வேற ஆள் கிடைக்கல. இந்த நிலவரம் தெரிஞ்சு பார்வையாளரா வந்தவங்கள ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீங்க பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண் ஏற்கனவே அவர்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்த பெண். அதனால அவளை கேட்ட உடனே தயங்காம சரி அப்படின்னு சொல்லிட்டா. முன்னேற்பாடா எதுவுமே செஞ்சுட்டு வரல. அதுவும் ஒரு தடவை எனக்கு பாடலை பிளே பண்ணி காட்டுங்க, நான் பாடுறேன் அப்படின்னு அந்த பெண் சொன்னா. கேட்டதும் உடனே ஓகே சொல்லிட்டா. மேடையில பாடியும் அசத்திட்டா. அவளுக்கே தெரியாது அவளால இவ்வளவு சரியா பாட முடியும் அப்படின்னு. அவளுக்கு அன்று அடித்தது அதிர்ஷ்டம். அங்க வந்திருந்தவங்க எல்லாருமே அவளை பாராட்டி அவளுக்கு சிறப்பு பரிசுகளை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பாடுவதற்கு அவளுக்கு வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் இருந்தது. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடாதீங்க. அதுதான் அதிர்ஷ்டத்தோட பெரும் பங்கு. நாம எதை கற்றுக்கொண்டாலும், எந்த வேலையை செஞ்சாலும், யாருக்காக செஞ்சாலும் அதை நேர்மையாக உண்மையாக செய்யணும். அப்படி செய்யும் பொழுது வாய்ப்புகள் உங்களை தேடி தானாக வரும். அப்படி தேடி வரும் வாய்ப்புகளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. தயங்கினால் வாய்ப்புகள் பறிபோய்விடும். வரும் வாய்ப்புகளை முறைப்படி பயன்படுத்தி கொண்டால் வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வாய்ப்புகளை தேடி அலைய வேண்டியது இல்லை. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.